நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி அப்படின்ற ஒரு பகுதியில் ராஜு அனிதா தம்பதிகள் வசித்து வருகின்றனர். ராஜு எப்பயுமே கூலி வேலை தான் செய்வார். அவங்க அப்பா பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கலை, அவரும் கூலி வேலை தான் செஞ்சார். அதனால் ராஜுவும் ஒன்றும் பெருசாக படிக்கலை, அதனால் இவரும் கூலி வேலை தான் செய்கிறாரு. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா கூலி வேலைக்கு போனாலும் தன்னுடைய மனைவியும் குழந்தையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் காட்டாமல் தினம் சாப்பாடு வழங்கிக்கிட்டு அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்குற ராஜு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்காரு, தினம் கான்ட்ராக்ட் அடிப்படையில். அவங்களோட பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, அப்புறம் மஞ்சு. ரெண்டு பொண்ணுங்களுக்குமே பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு மூணாவது, ஒரு பொண்ணு மூணாவது மஞ்சு, லக்ஷ்மி 4வது. இந்த ரெண்டு பிள்ளைங்களையுமே பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ ராஜு பார்த்திங்கன்னா ராஜுக்கிட்ட வர்ற வருமானத்தை வச்சு தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதும் அதோட குடும்ப செலவுகளை பார்த்துக்கிறதும் வேலை நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா ராஜுவுக்கு திடுதிப்புன்னு வேலைக்கு போயிட்டுருக்கிற கம்பெனியிலேருந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட கான்ட்ராக்ட் வேலை முடிஞ்சு போச்சு. தற்சமயத்துக்கு பார்த்திங்கன்னா கொரோனாவோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால எங்களோட கம்பெனியில் ப்ராடக்ட்லாம் எதுவும் அதிகமாக தயாரிக்க முடியல, எங்களுக்கு லாஸில் போயிட்டுருக்குது. அதனால் நிறைய ஒர்க்கர்ஸ்லாம் வேலையை விட்டு தூக்குறோம், அதனால் உங்களையும் சேர்த்து தூக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடியை போட்டுடுறாங்க தலையில். உடனே நம்ம ராஜுவுக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. நம்ம இந்த ஒரு வருமானத்தை வச்சு தானே நம்ம இவ்வளோ நாள் பழச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம மறுபடியும் ஒரு வேலையை தேடி கண்டுபிடிக்கணும்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கையை வச்சு உட்காந்து இடிஞ்சு போயிட்டுருக்காங்க. அப்போ மனைவி அனிதா வராங்க. நம்ம பிள்ளைங்க ரெண்டும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குது, நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, நம்ம குடும்ப செலவு, இது எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். வேலை போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஆண்டவன் நமக்கு துணை இருப்பான். இன்னொரு வேலையை நீங்கள் கட்டாயம் தேடி கண்டுபிடிங்க, அதில் நீங்கள் போயிட்டு வேலை செஞ்சிங்கன்னா நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி அனிதா தைரியம் ஊட்டுறாங்க. உடனே ராஜு என்ன பண்ணுறாரு, கண்ணை தொடச்சிக்கிட்டு எல்லா கம்பெனிக்கும் போய் மறுபடியும் வேலை கேட்குறாரு. ஆனால் இந்த ஒரு கொரோனா டைமு அப்படின்ற சுச்சுவேஷனை பயன்படுத்தி எந்த கம்பெனிலுமே வேலை தரமாட்டேன்றாங்க. இப்படியே நாட்கள் ஓடுது. கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்த பணத்தை வச்சு இந்த கொஞ்ச நாளைக்கு வாழ்க்கையை ஓட்டுறாங்க, சாப்பாடு, பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு எல்லாத்தையும். ஆனால் போக 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 அந்த செலவுகள் எல்லாமே முடிஞ்சு போய் கையில் இப்போ ₹1 கூட இல்லாத நிலைமைக்கு வந்துருச்சு. அக்கம் பக்கத்தில் கூட கடன் வாங்கியாச்சு, இனிமேல்ட்டு கடன் யாரும் தரவும் மாட்டாங்க அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. ராஜு போகாத இடம் இல்லை, தேடாத வேலை இல்லை, வேலையும் கிடைக்கவே இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு நாள் பிள்ளைங்க பசியால் அழுவ ஆரம்பிச்சிருச்சிங்க. வீட்டில் பார்த்தா ஒரு பருக்க சோறு கூட இல்லை, திங்கிறதுக்கு எந்த பொருளும் இல்லை. அன்றைக்கி நைட்டு ரொம்ப கடுமையாக இருக்குது. பகல் ஃபுல்லாக எங்கெங்கே வேலை தேடிவிட்டு வந்த புருஷனை பிள்ளைங்க அழுவுறதை பார்த்த உடனே ராஜுவுக்கு ரொம்ப கண்கலங்கமாக போயிடுது. நம்ம பிள்ளைங்க பசியில் அழுவுதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு யார்கிட்டயாவது பைசா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட பைசா கேட்கறதுக்காக அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக போகிறாரு. போய் ஒரு 2 பேர்த்திட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட பைசா இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, குழந்தை ரொம்ப பசியில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் வேலையில் இழந்து செவனேன்னு வீட்டில் உட்காந்துருக்கான், இங்கெங்கேயா பைசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லாருமே ராஜுவை துரத்தி விட்டுறாங்க. பைசா யாருமே தரல. மனம் உடைஞ்சு போன ராஜு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு வாரமா பைக்ல வந்துட்டு இருக்கும்போது சரி நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பைக்கை நிப்பாட்டிட்டு சத்த நேரம் உட்காரலாம், ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காடுறாங்க. அப்போதான் அந்த சாலை ஓரமா உட்காரும்போது ஒரு 4-5 பெண்கள் வராங்க. அவங்க இந்த மாதிரி விபச்சார தொழில் செய்யற பெண்கள். அவங்க வந்த உடனே இவங்களை பார்த்துட்டு ஏன் தனியா உட்காந்துருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போறாங்க. வர்றதை பார்த்த உடனே ராஜுவுக்கு கொஞ்சம் மனசுல பதட்டம் ஏற்படுது. என்னடா அது திடுதிப்புன்னு இவங்க வராங்களே, இவங்களை பார்த்தாலே தெரியுது அந்த மாதிரி பொண்ணுங்க தானே. உடனே ராஜு அமைதியாகவே உக்காந்துருக்காங்க. உடனே அந்த பொண்ணுங்க எல்லாருமே கிட்ட வந்துட்டு என்னங்க ஏன் தனியாக உக்காந்துருக்கீங்க, சரி போலாமா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு எதுவுமே மௌனமாக பேசாமல் அமைதியாக இருக்காரு. ஏன் நாங்கள் எதுவும் அதிகமாக கேட்போம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக இருக்கா, கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பார்த்து பேசிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பைசா வேணுனாலும் கம்மி பண்ணிக்கலாம், வாங்க யாரை வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க, எங்களில் 3 பேர் இருக்கோம், யாரை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லும்போது அவர் அமைதியாகவே இருக்கார். நாங்கள் இவ்வளோ தூரம் கேட்டுகிட்டே இருக்கோம், ஏதாவது இருக்குது இல்லை போகலாம் போகல
பதில் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் அவரை தலையை நிமிர்றாரு. தலையை நிமிர்ந்து அவங்கள பார்க்கும்போது அவர் கண்ணுலேருந்து கண்ணீர் ஓடி வந்துகிட்டு இருக்கு. ஏங்க இப்போ நாங்கள் என்ன தப்பாக கேட்டுட்டோம்? நாங்கள் ஒன்றும் எதுவும் இதாக கேட்கறது இல்லையே. இந்த ஏரியாவே இந்த மாதிரி ஏரியா தான். இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி டைமில் இங்கே உட்காடுறாங்க அப்படின்னா இதுக்கு தான் உட்காருவாங்க. அதனால தான் நாங்கள் நினச்சி கேட்டோம். தயவு செஞ்சு அழுவாதீங்க. இந்த மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா ஓகே சொல்லுங்கள், இல்லைனா வேணான்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லை, என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. என் 2 பிள்ளைங்களும் இப்போ பசியில் துரியாக துடிச்சிட்டு இருக்கு, மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சிங்கன்னு சொல்லி இப்போ தான் என் மனைவி ஃபோன் பண்ணா. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என் பிள்ளைங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்க்கறது கூட என்கிட்ட காசு இல்லை. யார்கிட்டையாவது காசு வாங்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் வந்தால் யாருமே தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி அழுவுறதை பார்த்த உடனே அந்த திருநங்கைகள் எல்லாருமே கவலைப்படாதீங்க, அந்த கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பான், இப்போதைக்கு எங்ககிட்ட இந்த காசு இருக்குது, நீங்கள் கொஞ்சம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ஷன் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே கையெடுத்து கும்பிட்டுட்டு நீங்கள் திருநங்கைகள் இல்லை, எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கும்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக தன்னுடைய குழந்தைய பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாரு. ஏன்னா அவங்களுடைய மனைவி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. குழந்தை மயக்கம் போட்டு விழுந்த உடனே இவரும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அந்த திருநங்கைகளை வந்து நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெளித்தோற்றத்தை வச்சு யாரும் வந்து சாதாரணமாக எடை போட்டக்கூடாது. திருநங்கைகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்களும் இருக்காங்க. வெளி உலகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கரடுமுரடாக இருந்தாலும் அவங்க மனசு பூ மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான மனிதர்களை நம்ம ஈஸியாகவே வந்து எளிதில் கண்டறிஞ்சிடலாம். ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இந்த மாதிரியான நல்ல திருநங்கைகளும் இருக்கிறதால தான் மழையே பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிவிக்க விரும்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.